guys, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்னெட் ஃபேக்ட்ஸ் அந்த சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோ. நீங்க கேட்கலாம், ஏன்டா டியூஸ்டே தானடா வர்றது, தான் வழக்கம், என்னடா வழக்கத்தை மாத்திர, நேத்து வர முடியாம போய்விட்டது, அதனால வெனிஸ்டே எடுத்து வந்திருக்கேன். வர முடியாம போனா அடுத்த நாள் இமீடியட் ரிலீஸ். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபேமஸ் பிளேசஸ். ஆனா அவங்க எல்லாம் இப்ப இல்ல. இப்ப தாஜ்மஹால் ஒரு ஒரு 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு இடம் இருந்ததுக்கான தடமே கிடையாது. அப்ப ஃபேமஸா இருந்திருக்கும். இப்ப ஃபியூச்சர்ல அவங்க எல்லாம் உட்காந்து இப்படி ஒரு வீடியோக்கு ரியாக்ட் பண்ணும்போது பாப்பா இங்க தாஜ்மஹால்னு ஒரு இடம் இருந்திருக்கு. அது மாதிரி இப்ப நம்ம இப்படி எல்லாம் ஒரு இடம் இருந்திருக்கு. ஆனா இப்ப அது இயற்கையால் அழிஞ்சிருக்கலாம், மனுஷ பயவுளால் அழிஞ்சிருக்கலாம், எப்படின்னு தெரியல. உள்ள போய் பார்த்துடலாம். இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான், பார்க்கலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. உலகம் ஃபுல்லா இயற்கையாவோ செயற்கையாவோ வித்தியாசமான ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. அதை சுத்தி பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி ஒரு காலத்துல பல பேரால சுத்தி பார்க்கப்பட்ட இடமா இருந்து காலப்போக்கில் மொத்தமா காணாம போன சுற்றுலா தலங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அடையாளம் இல்லாம காணாம போன நீர்வீழ்ச்சியில இருந்து நார்த் கொரியால சிக்கி வீணா போன கடல் ஹோட்டல் வரைக்கும் கண்டுகளிக்க காத்துக்கிட்டு இருக்கு உள்ளங்கிறதுனால வெல்கம். இப்ப நம்ம எல்லாம் நினைச்சாலும் பார்க்க முடியாத இடங்கள். The Stairway to Heaven. ஹவாயில இருக்க திருத்தம். ஹவாயில ஹைக்கிங் பெரியர்களுக்கு பெரிய ஹைப்பாவே இருந்த விஷயம் தான் இந்த ஸ்டார்வே டு ஹெவன். அதுவும் ஏறக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட இல்லீகலான பகுதிங்கிறது தான் ஹைலைட். 1942 வேர்ல்டு வார் 2 காலகட்டத்துல ஹவாயில இருந்த ஓவாஹு மலைப்பகுதியில ரேடியோ கம்யூனிகேஷனுக்காக அமெரிக்க கப்பற்படையால கட்டப்பட்ட இடம் இது. அதுவும் மலையோட அடிவாரத்துல இருந்து மேல் பகுதி வரைக்கும் 4000 படிக்கட்டுகளோட நீண்டு செங்குத்தா ஏற செட்டப் அது. இந்த மலைப்பகுதி படிக்கட்டுகளுக்கு மிகப்பெரிய அட்டென்ஷன் கிடைச்சது 1980 அமெரிக்கன் டெலிவிஷன்கள்ல ஓடிட்டு இருந்த நிகழ்ச்சியான மேக்னம் பிஐங்கிற இந்த நிகழ்ச்சியில வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் மலையேற டூரிஸ்டுகளை ஈர்க்கிற விஷயமாவே மாறி போனதுக்கு 1987 கவர்மெண்ட் வச்சாங்க ஒரு செக். அந்த படிக்கட்டு அமைஞ்சிருந்த பகுதி ஒரு பிரைவேட் ஏரியாவா இருந்ததுனாலயும், அது போக அந்த படிக்கட்டுல ஹைக்கிங் போறவங்களுக்கு சேஃப்டி இஷ்யூ அதிகமா இருக்குங்கிறதுனாலயும் கவர்மெண்டே உள்ள புந்து கடையை சாத்திட்டாங்க. அந்த மேல ஏறதுக்கான நடைய சாத்திட்டாங்க. ஆனா முரட்டு மலையேறிகளை நிறுத்த முடியல. போட்டிருந்த தடையும் மீறி ஒவ்வொரு வருஷமும் 4000 பேருக்கு மேல இங்க வந்து ஏறதா ரெக்கார்டு கிடைக்க, அப்படி வந்து ஏறதுல பல பேர் மாட்டிக்கிட்டு எமர்ஜென்சி சர்வீஸ்களுக்கும் அங்க இருந்த லோக்கல் மக்களுக்கும் பெரிய குடைச்சலாவே அது இருக்கு. அந்த ஊர் நிர்வாகம் எதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஏங்க இது படியா இல்ல ஏணி அங்க இப்படி இருக்கு? அதுல கூட ஏறி போகுது பாரு, பாக்குறதுக்கே பயமா இருக்கு. ஏங்க எங்க அபார்ட்மெண்ட் படிய சேர்ந்தாப்புல 20 படி ஏறினாலே 3 பேருக்கும் தலை சுத்திரும். இது போங்கலாம். இப்ப இவெல்லாம் கன்ஃபார்ம் பாதி வழியிலே கீழே விழுந்துருவான். அது போயிடும். இவர் விழுந்து 5 நிமிஷத்துல இவர் விழுவாரு, இவர் விழுந்து 1.5 நிமிஷத்துல நான் விழுந்துருவேன். 3 கலடு கட்ட. இதெல்லாம் நினைச்சு பார்க்கல. தடை செய்ததுக்கு நன்றி. 2023 ஹனலுலு சிட்டி கவுன்சில் சேர்ந்து இங்க இருக்க படிக்கட்ட மொத்தமா எடுக்கணும்னு ஓட்டிங்க நடத்தி தடை மீறி போறவங்களோட பிரச்சனையும் தற்குறித்தனமா அங்க போய் மாட்டிக்கிட்டு தரவங்களோட பிரச்சனையும் தடுப்பதற்காக மொத்தமா எடுத்துடலாம்னு முடிவு எடுத்தாங்க. மொத்தமா எடுத்தாங்க. 2024 இதை நீக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு முடிச்சாங்க. இப்ப ஸ்டார்வேவும் கிடையாது, ஹெவனும் கிடையாதுன்னு ஏறவங்களுக்கு எல்லாம் ஏத்த மாதிரி ஒரு போர்டையும் வச்சு விட்டாங்க. எலிபென்ட் ட்ரங்க் ராக் தாய்வானோட தாய்பேயில இருந்த ஒரு வித்தியாசமான அதிசயம் அது. தாய்வானோட கடற்கரை பகுதியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஐகானிக்கான பகுதியா இருந்தது இது. குறிப்பா ஷெனாயோல இருந்த ராக் ஃபார்மேஷன். பக்கவாட்டுல இருந்து பார்த்தா ஒரு யானை தும்பிக்கையை கடலுக்குள்ள விட்டுருக்க மாதிரி இருக்கும். தொப்பி தூக்கும் பாறை, தப்பி குதிக்கும் பாறைன்னு நம்ம ஊர்ல ஃபேமஸா இருக்கிற மாதிரி தாய்வான்ல பல டூரிஸ்டுகள் வந்து பார்த்துட்டு போற ஏரியாவா அது இருந்திருக்கு. யானையோட தலையில பாகுபலி மாதிரி இவங்க நின்று போட்டோ எடுக்கும் போது கீழே ஆக்ரோஷமா ராஜமாதா மாதிரி கடல் தண்ணி அலபாஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏன் தாய்வானோட சுற்றுலாத்துறை கூட இந்த ஏரியாவை அவங்களோட எல்லா போட்டோலையும் ஆட் பண்ணி தான் விளம்பரமே பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த பாறையோட தும்பிக்கை பகுதி பல வருஷமா கடலால அடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருந்திருக்கு. புவியியல் எக்ஸ்பர்ட்டுகளும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா 2023 எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்தது. 23 தாய்லாந்துல வந்த கொஹினோ புயலுக்கு அப்புறமா பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அந்த யானை பாறையோட தலை மட்டும் சரிஞ்சு விழுந்துருது. பலரும் விரும்பின போட்டோ ஷூட் பகுதி அந்த புயல்லையே போயிருச்சு. பிறகு எதிர்பார்த்து வந்து கவர்மெண்டோட சுற்றுலாத்துறை அந்த போட்டோக்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. பல வெட்டிங் போட்டோ ஷூட்டுகளுக்கு ஐகானிக்கா அமைஞ்ச பல வீடியோ கிரியேட்டர்கள் கண்டென்ட்டா கறந்த அந்த எலிபென்ட் ராக் ஃபார்மேஷன் இப்ப ஃபுட்டேஜ்களாவும் போட்டோக்களாவும் மட்டும்தான் இருக்கு. ஹனி ரன் பிரிட்ஜ்
கலிபோர்னியாவோட பியூட் கவுண்டில 1886ல கட்டப்பட்டு 130 வருஷ வரலாற்றோட ஒரு பாலம் இருந்தது. அங்க இருந்த பாரடைஸ் பகுதியில இருந்து சீகோ பகுதியை இணைக்கிற பாலமா இருந்த இத ஒரு சுற்றுலா தலமாவே கொண்டாடினாங்க. அதோட லுக்குக்காக கேவி ஆனந்தையா படத்துல வர மாதிரியான பியூட்டிஃபுல்லான லொகேஷனா இருந்த அத மக்கள் எல்லாம் போற்றி பாதுகாத்தாங்க. போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான இடமாவும் பார்த்தாங்க. மரத்தால கட்டப்பட்ட கட்டுமானம், அடியில ஓடுற அழகான ஆறுன்னு ஏஸ்தட்டிக் விரும்பிகளும் ஏங்குற ஏரியாவா இருந்த அத 2018ல ஒரு பேரழிவு எடுத்துட்டு போயிருச்சு. 2018 நவம்பர்ல கலிபோர்னியாவோட வரலாற்றிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்ட போது இந்த பகுதியும் பாதிக்கப்பட்டுச்சு. மரப்பாலத்தால மதம் கொண்ட நெருப்போட மல்லு கட்ட முடியல, மொத்தமா எரிச்சு அழிச்சிட்டு போயிருச்சு. சின்ன வயசுல இருந்தே அதை பார்த்து வளர்ந்தவங்க, அந்த பாலத்துல வெட்டிங் நடத்தினவங்க, ஏன் அந்த வழியா ஒர்க்குக்கு போயிட்டு வந்தவங்க கூட இது அழிஞ்சு போன செய்தியை கேட்டு மனம் உடைஞ்சு போனாங்க. ஆனா யாரும் அந்த பாலத்தை விட்டு கொடுக்கறதா இல்ல. இருந்தபடியே அந்த பாலத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி நடந்தது. பல இடங்கள்ல இருந்தும் பல பேர்ட்ட இருந்தும் டொனேஷன்கள் பறந்தது. வேலை வெறித்தனமான வேகத்துல நடந்து 2022ல அந்த பாலம் இருந்த மாதிரியே உருவாக்கிட்டாங்க. ஆனா அதோட மாதிரியே தான் உருவாக்க முடிஞ்சதே தவிர வரலாறு முழுக்கவே நிறைஞ்சு நின்று அந்த பாலம் போனதுதான். ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கியோட்டோ ஜப்பானோட பாரம்பரிய பகுதிகள்ல முக்கியமான இடமா இருக்கிறது தான் கியோன். மெயினா பழமையான ஜப்பான்ல இருந்த மாதிரி அங்க இருக்க டீ ஹவுசஸ், லாண்டர்ன் விளக்கு வெளிச்சத்துல ஒளிர. அது எத்தனை வருஷமா அந்த பாலம் இருந்திருக்கு உடையறதுக்கு முன்னாடி? 100 வருஷம். ஸோ 100 வருஷத்துக்கு மேல அந்த பாலம் அங்க இருந்து அது அப்புறம் உடஞ்சி போனதுக்கு அப்புறம் எவ்வளவு டொனேஷன் கலெக்ட் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 150 வருஷமா ஒரு பாலம் இருக்கு, உடையிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அதை நான் ரெடி பண்ணி 2 காலில் நிக்க வச்சிருவேன். இவர் தான் அந்த பாலம் 150 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, ஆமா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா பட்டி டிக்கெட்டிங் எல்லாம் பார்த்து ரெடி பண்ணிடுவேன். இவருக்கு கொஞ்சம் கூட சளைக்காம 120 வருஷமா இந்த பாலமும் இருக்கு. இவருக்கும் கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மண்டையெல்லாம் மூடிடுவேன். அப்ப கேட்பாங்க, அப்ப நீ மட்டும் 500 வருஷம் அழைக்கல. தெருக்கள், அது போக ஜப்பானிய பாரம்பரிய உடைகள்ல இருக்க ஜெய்ஷியஸ் பெண்கள், ஜப்பானோட பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பலரும் சுத்தி பார்க்கிற ஒரு முக்கியமான பகுதியா இருந்தது. அது கவர்மெண்ட் அவங்க கல்ச்சரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் டூரிஸ்டுகளுக்கும் அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா கடந்த சில வருஷமா நடந்த பிரச்சனைகள் அவங்களோட முடிவை மாத்த வச்சிருச்சு. அந்த குறுகிய தெருக்கள்ல கூடின டூரிஸ்டுகளோட கூட்டம் ஜெய்ஷியஸ் பெண்களை தொல்லை பண்ணி போட்டோ எடுக்கிறது, அந்த ஏரியால இருந்த தனிநபர்களோட வீடுகளுக்குள்ள போய் அவங்களையும் தொந்தரவு பண்ணதுன்னு கவர்மெண்ட்டை கடுப்பேத்துற மாதிரி பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க டூரிஸ்டுகள். மரியாதை இல்லாம நடந்துக்கிறாங்க, குப்பை போடுறாங்கன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இதோட சேர்த்து வர அது ஒரு கிராமம். அங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாழ்ற மக்கள் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு முன்னுக்கு போய் இப்படி போட்டோ எடுக்கும் போது அவங்க சங்கோச்சப்படுறாங்க. சரி சங்கோச்சப்படுறீங்க, தெரியாம எடுத்துட்டீங்கன்னா நிப்பாட்டணும். ஒரு வெள்ளைக்கார பொம்புல இந்த பொண்ணு இப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்களா, ஓடுது முன்னாடி, ஓடி போய் அந்த மரத்துக்கு பக்கத்துல நின்று எரிச்சல் வருமா வராதா? அங்க இருக்கிற அவங்களோட அது ஒரு பிரைவேட் வீடு, சரி அங்க எல்லா வீடும் இப்படித்தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்காக நீங்க அவங்களோட வீட்டுக்குள்ள போய் போட்டோ எடுத்துட்டு இருப்பீங்களா? அதனால இப்ப பாருங்க, இப்ப யாருக்கும் போக முடியாத மாதிரி ஆக்கி போட்டாங்க. முக்கியமான தெருக்கள்ல மக்கள் வரக்கூடாதுன்னு போர்டே வச்சிட்டாங்க கவர்மெண்ட். தடையை மீறி போறவங்களுக்கு எல்லாம் 10,000 yen ஃபைன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்தாங்க அபிஷியல்ஸ். இப்ப அங்க இருக்க ஹனாமி கோஜிங்கிற ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டை தவிர மத்த இடங்கள்லாம் டூரிஸ்டுகள் வந்து பார்க்க கூடாதுன்னு அடைச்சு வச்சிருக்காங்க இங்க. இப்ப அந்த பாரம்பரிய தெருக்கள்ல வாழ்றவங்களையும் ஸ்பெஷலான இன்விடேஷன் வச்சிருக்கவங்களையும் மட்டும்தான் உள்ள விடுறாங்க. விடாம் பார்க் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டமான 1847 ஓபன் பண்ணப்பட்டு ஹங்கேரியோட ஹிஸ்டரியில ஒரு அங்கமா மாறி போனதுதான் இந்த விடாம் பார்க். ஐரோப்பாவோட ரொம்ப பழமையான தீம் பார்க்கா 165 வருஷத்துக்கு மேல நிலைச்சு நின்று மரக்கட்டமைப்புல உருவான ரோலர் கோஸ்டர், பலருக்கும் ஃபேவரட்டா இருந்த பொம்மலாட்டம், ஃபன் ஹவுஸ், பல விதமான ரைட்ஸ், எக்கச்சக்கமான மெமரிஸோட இயங்கிட்டு இருந்த பகுதி அது. ஹங்கேரியன் படங்கள்லயும் வீடியோ சாங்குகள்லயும் பலமுறை காட்டப்பட்டு மக்களுக்கு பிடிச்சு போன ஒரு இடமாவும் இருந்தது இதுதான். பேரம்பேத்திகளோட வர பெருசுகள்லாம் அவங்க பொடுசுகளா இருந்தப்ப இந்த இடத்துக்கு வந்த கதையெல்லாம் சொல்ற அளவுக்கு நாஸ்டாலஜிக்கான ஏரியா வருது. அதுக்கு எண்டுகாடு போட்ட நிலைமை 2000 வந்துருச்சு. அந்த இடத்துக்கு வரவங்களோட ஆர்வம் குறைஞ்சு போச்சு. பார்க்ல இருந்த ரைட்ல இருந்த ரிப்பேர்களை சரி பண்ண முடியாத அளவுக்கு வருமானமும் குறைஞ்சு போச்சு. பல வருஷமா கடனோட போராடிட்டு இருந்த இந்த பகுதி 2013 மொத்தமா கடை மூடப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் யாராலையும் சீண்டப்படாம கைவிடப்பட்ட ரைடுகளாலையும் உடஞ்ச பொம்மைகளாலையும் அது போக எக்கச்சக்க பழைய நினைவுகளோடையும் அப்படியே போடப்பட்டிருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. இருக்கு அந்த பொம்மையெல்லாம் தூசி பிடிச்சு போய் அடியில இருக்கும்போது ஏண்டா டேய் ஒரு காலத்துல உங்களை எல்லாம் எப்படி சந்தோஷப்படுத்தினா நான் சுத்தி சுத்தி இன்னும் தூக்கி சிலந்தி வழக்குள்ள போட்டிருக்கீங்கல்ல, அதை விடுங்க. இது அமெரிக்காவில் இருக்கிற விடாம் பாக்கா. எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து ரொம்ப வருஷமா ஒரு பொருள் இருக்கு, அது இன்னமுமே அழியாம இருக்கு. நிஜாம் பாக்கு தெரியுமா?
மர்ஃபிங் அந்த அட்டு தெரியுமா, மூஞ்செல்லாம் மாறும், தாத்தாவில இருந்து பேர வரைக்கும் பெரியவன் நிஜாம் பாக்கு நிஜாம் பாக்கு. என்னடா விடாம் பாக்கு, உங்க விடாம் பாக்க 2000 மூடிட்டீங்க, நிஜாம் பாக்க இன்னைக்கு வரைக்கும் மூட முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. விடாம் பாக்கா நிஜாம் பாக்கா நீங்க சொல்லுங்க. கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தாலே அந்த வெள்ளை டார்க் ப்ளூ ஒரு ரோஸ் கலர் ஒரு பர்பிள் பிங்க் கலர்ல ஒரு பேக்கெட்டு, அது வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுதான் தருவாங்க. நான் போய் அந்த பாக்க தூக்கி கொட்டி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். இன்னும் 100-200 வருஷம் வந்தாலும் நிஜாம் பாக்க அழிக்க முடியாதுடா. உங்க விடாம் பாக்கு மாதிரி கிடையாது, இது நிஜாம் பாக்குடா. பெருகுவே பிரேசில் நாடுகளோட பார்டர்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி மக்களால பெருசா ரசிக்கப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது. அதுதான் அந்த குயரா ஃபால்ஸ். 375 அடி உயரத்துல இருந்து விழுகிற நீர்வீழ்ச்சி மொத்தம் 18 அருவிகள் அடக்கி வச்சிருந்த ஒரு அழகான ஏரியாவா இருந்தது. கார் பிடிச்சு சோறு கட்டி வந்து பார்வையாளர்கள் பார்த்துட்டு போற அளவுக்கு இயற்கை அழகோட பீக்காவும் அந்த பகுதி பார்க்கப்பட்டுச்சு. ஆனா 1982லயே அந்த அழகான அருவியை மொத்தமா டைனமைட் வச்சு தகர்த்தாங்க. அந்த இடத்துல இப்ப இருக்க இட்டாய்பூ டேம கட்டுறதுக்காக 18 நீர்வீழ்ச்சிகளோட பயங்கரமா இருந்த அந்த அருவி இப்ப அப்படி ஒண்ணு இருந்துதான்னு கேட்க வைக்கிற அளவுக்கு அதிக ஹைட்ராலிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ற உலகத்தோட மிகப்பெரிய டேம்கள்ல ஒன்னா இருக்கு. பிரேசில் பெருகுவேன்னு 2 நாட்டுக்குமான பவர் சப்ளைவை 80% பூர்த்தி பண்ணிட்டு இருக்கு. ஆனா இயற்கை எழில் கொஞ்சம் பயங்கர அழகா இருந்த அந்த அருவி அதோட போனதுதான் த பேரியர் ரீஃப் ரெசார்ட். இந்த 4 சீசன் பேரியர் ரீஃப் ரெசார்ட்ங்கிறது ஒரு மிதக்கிற ஹோட்டல். எது நெசமாலும் தான் ஸ்வீடன்ல டிசைன் பண்ணி 1980ல சிங்கப்பூர்ல உருவாக்கப்பட்டு அங்க இருந்து அப்படியே கிரேட் பேரியர் ரீஃபுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஆஸ்திரேலியாவோட கடற்பகுதியில கடல் மேலேயே ஒரு நட்சத்திர ஹோட்டலோட சொகுச காட்டின இடமா இருந்தது. அது 200 ரூம், ஒரு பெரிய நைட் கிளப், ஹெலிகாப்டர்கள் இறங்குறதுக்கான பேடு, அது போக முக்கியமா பார்னு கொண்டாட்ட விரும்பிகளை கடலோட சேர்த்து மிதக்க வச்சது. இது அந்த காலகட்டத்துல எவ்வளவு பெரிய மேட்டரா பார்க்கப்பட்டுச்சுன்னா இதுதான் உலகத்தோட 8வது அதிசயம்லாம் விளம்பரம் பண்ணாங்க. ஆனா ஹைப்பு வரவேற்பெல்லாம் ஒரு வருஷத்தை தாண்டல. இதை ஆபரேட் பண்றதுக்கான செலவு அநியாயத்துக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அன்யூஷுவலான சம்பவம் நடந்தது. இந்த ஹோட்டலை வச்சு கட்டுப்படி ஆகலன்னு வியட்நாமுக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அங்க சைகன் கடற்கரையில ஒரு சில வருஷத்துக்கு ஹோட்டலா ஓடிக்கிட்டு இருந்தது. அதுவும் உருப்படமா போக 98ல அதை கொண்டு வந்து சேர்த்தாங்க நார்த் கொரியாவுக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அதோட பேரையும் ஹோட்டல் ஹே கும்காங்னு மாத்தி வச்சாங்க. கும்காங் மலைப்பகுதிக்கு சவுத் கொரியால இருந்து வர டூரிஸ்டுகளை எதிர்பார்த்து வச்சாங்க. அதுவும் ஓரளவுக்கு வேலை செஞ்சது. ஆனா 2008ல இந்த ஹோட்டல்ல வச்சு ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இங்க வரவங்களோட எண்ணிக்கை மொத்தமா நின்னு போச்சு. இந்த ஹோட்டலே கைவிடப்பட்டுச்சு. நார்த் கொரிய கடல் பகுதிகளில் பட்டு போச்சு, கெட்டு போயிட்டு இருந்தது. ரீசெண்டா 2023ல லீடர் கிம் ஜாங் உன்னோட டைரக்டான ஆர்டர் படி இதை அழிக்க முடிவு பண்ணிட்டாங்க. நார்த் கொரியாவுக்கு சம்பந்தமே இல்லாம இத்து போய் நிக்கிற இந்த ஹோட்டலை மொத்தமா முடிச்சு விடுன்னு அதை அழிக்கிறதுக்கு காரணமாவும் சொன்னாங்க. இப்ப அது மொத்தமா காணோம். இந்த வீடியோ இங்க ஹோட்டல்ல இருந்து மனுஷன் வரைக்கும் இந்த ஆளுக்கு எல்லாத்தையும் அழிச்சுதான் பழக்கம் போல இருக்கு. ஒண்ணு உருப்படியா இருந்துடக்கூடாது. அழிக்க சார் அவனை கொள்ளு. புரியுது. இந்த வீடியோல பயங்கர ஃபேமஸா இருந்து அப்புறம் காணாம போன இடங்களோட கதைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சிவப்பு மாத்திரை இப்போ உங்களுக்கு இருக்கு எல்லா நாலேஜ் அறிவோடையும் உங்களை 10 வருஷம் இளமையா மாத்திரும். நீல மாத்திரை உடனடியாக உங்க கைக்கு 10 லட்சம் பணம் கிடைக்கும். பார்த்து தேர்ந்தெடுக்கவும். எதை தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 3 சைவர் சேர்த்து போட்டீங்கன்னா நீல மாத்திரை எடுப்பேன். 10 லட்சத்துக்காக எடுக்க முடியாது. ஐ வில் கோ வித் சிவப்பு மாத்திரை. அமௌண்ட்டை பெருசாக்குனீங்கன்னா we can consider. ஐயோ யாராவது இப்படி வந்து 2 மாத்திரை கொடுங்களேன் சஹா. அதுதான் யாருக்கிட்டையாவது மாத்திரை இருக்கா? சிவப்பு நீலம் என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க சார் ப்ளீஸ் கிவ் மீ. இந்த வீடியோ போயிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்ல வந்தேன், அதனால தான் நான் அப்பப்போ நிறுத்தி பேசுறது. சரி அதை முடிஞ்சோடனே கடைசியில் சொல்லுவோம்னு வச்சிருந்தேன். கிம் ஜாங் உன்னை பார்த்தோன்னே மறந்துருக்கேன். என்ன ஏதோ நல்ல ஒரு விஷயங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு தான் லாஸ். ஒரு சில பேர் சொல்கிறீங்கல்ல எல்லாம் பேசி எல்லாம் நடுவில் போஸ்ட் பண்ணாதீங்க, பேசி முடிச்சுட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் பேசுங்கன்னு. இப்படி தான் இருக்கும். ஒரு அளவு ஞாபகம் இருக்காது எனக்கு ஒரு சில விஷயங்கள். எனக்கு ஒரு மயிலும் தெரியாதுல்ல, ஒரு சில விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் ஞாபகத்தில் நிற்கும். அதெல்லாம் உடனுக்குடன் கக்கிறேன் நான். இல்லை சேர்த்து வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்லுவேன்னு பார்த்தா மறந்துடும். முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனா இப்ப மறந்தது எடிட் பண்ணும்போது ஞாபகம் வரும். எடிட் பண்ணும்போது ஞாபகம் வந்து யாருக்கு பிரயோஜனம்? இப்ப எனக்கே ஒண்ணுக்கு வர்ற மாதிரி இருக்கு, ஆனா வராத மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. என்னன்னா ஏதோ ஒண்ணு யோசிச்சா அது என்னன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது அந்த மாதிரி ஒரு ஒண்ணுக்கு பிரச்சனை வருது. ஸோ இப்படி ஒரு டெலிகேட் பொசிஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். அதனால இடைக்கிடையே நான் போஸ்ட் பண்ணி கதைகளை கக்கிடுறேன்.
ஸோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணுறதை பண்ணி எடுக்கிறத எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் மைண்டில் எடிட் பண்ணிக்கிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.